அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் மறுபடியும் ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் ரிலேட்டடான ஒரு வித்தியாசமான கொஸ்டினை பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே கேட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் என்னென்னா, the state transition diagram for a finite state machines with states A, B and C. Okay, so adula typing mistakes irukku. A, B and C and binary inputs x, y and z is shown in figure. ஒரு finite state machine கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following statements is correct? Transition from state A are ambiguously defined, transition from state B are ambiguously defined, transition from state C are ambiguously defined, all of state transitions are defined unambiguously. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆம்பிகுவஸ்னால் நாட் கிளியர்லி டிஃபைன்டு, நாட் கிளியர், அதுதான் ஆம்பிகுவஸ் மீனிங். அன்ஆம்பிகுவஸ்ங்கிறது கிளியர்லி டிஃபைன்டு. ஓகே, ஸோ எப்போ இது வந்து கிளியராக டிஃபைன்ட் ஆக இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறது. ஓகே, ஒரு இன்புட்டோட வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறது கிளியராக டிஃபைன் ஆகிருந்ததுன்னா அது அன்ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆப்போசிட் மீனிங்கில் வரும். ஓகே, அன்ஆம்பிகுவஸ்னால் கிளியர்லி டிஃபைன்டு, ஆம்பிகுவஸ்னால் நாட் கிளியர்லி டிஃபைன்டு. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் இன்புட் கொடுத்தோன்னா எந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத மெஷின் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் இன்புட்டில் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக வர்றது மாதிரியான சூழ்நிலை உருவாச்சுன்னா அது எந்த ஸ்டேட்டுக்கு போகிறது அப்படின்னு மெஷின் கன்ஃபியூஸ் ஆகும். அதை வந்து ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா நாட் கிளியர்லி டிஃபைன்டு. ஓகே, ஸோ இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்கிற ட்ரான்சிஷன் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணலை, அல்லது எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ட்ரான்சிஷனுமே கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஸ்டேட் டயக்ராம் பார்த்த உடனே நமக்கு ஒரு இடம் உடனே நம்ம நோட் பண்ணலாம், இல்லைன்னா மிஸ் ஆகலாம். ஓகே, சப்போஸ் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த நம்ம நோட் பண்ணோன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இல்லைனா இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேசிக்லேருந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இங்கே ஸ்டேட் சி எடுத்துக்குவோம். ஸ்டேட் சியில் ஒரு பர்டிகுலர் இன்புட் கொடுக்குறேன். ஏன்னா 3 இன்புட் இருக்குது, எக்ஸ், ஒய், ஜெட். ஓகே, ஸோ இந்த 3 இன்புட்டுமே ஒன்னாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஜெட் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா இங்கே இந்த கண்டிஷன் படி ஒய் ஈக்குவல் டு 1, ஜெட் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அப்போ பிக்கு போகும், நெக்ஸ்ட் ஸ்டேட் பியாக இருக்கும். இது எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஜெட் ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில், ஸோ எக்ஸும் 1, ஜெட்டும் 1, ஸோ அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன ஆகுது, ஏக்கு போகுது. ஓகே, ஸோ சி அப்படிங்கிற கரண்ட் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் பிக்கு போகிறதா இல்லை ஏக்கு போகிறதா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஜெட் ஈக்குவல் டு 1, 3 இன்புட்டுமே ஒன்னாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆம்பிகுவிட்டி நேரிடுது. ஓகே, ஸோ நாட் கிளியர்லி டிஃபைன்டுங்கிற கண்டிஷன் வந்து இங்கே வருது, ஆம்பிகுவிட்டி வருது. ஓகே, ஸோ இது வந்து ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டேட் சி இஸ் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்ட் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் சியை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஓகே, பட் மற்ற இதுலேயும் நமக்கு அந்த ஆம்பிகுவிட்டி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலை அப்படின்னா இந்த கொஸ்டின் தப்பாயிடும். ஸோ நம்ம வந்து பேசிக்லேருந்தே போவோம். ஓகே, ஸோ இப்போது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அட் ஸ்டேட் சி இஃப் த இன்புட்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1, ஓகே, ஒய் ஈக்குவல் டு 1, ஜெட் ஈக்குவல் டு 1 அண்ட் ஆல்சோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஜெட் ஈக்குவல் டு 1. இந்த கண்டிஷன் இருக்கச்சில் the next state should be A or B is ambiguously defined, means not clearly defined. ஓகே, ஸோ நம்ம இந்த இது மட்டும் செக் பண்ணோன்னா, இது மட்டும் நம்ம கிளியராக நோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டேட் சி ஆர் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஓகே, பட் நம்மளால் இந்த நோட் பண்ண முடியல, நம்ம
பேசிக்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே எல்லா ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக செக் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்க்குனே நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது என்னென்னா இன்புட் ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட், இன்புட், நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டேப்லேஷன்லே கரண்ட் ஸ்டேட் வர்றதுக்கு பதில் இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான டேப்லேஷன் போட போகிறோம். ஃப்ரம் ஸ்டேட் ஏ, ஃப்ரம் ஸ்டேட் பி, ஃப்ரம் ஸ்டேட் சி. ஓகே, ஸோ இப்படி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கரண்ட் ஸ்டேட் வந்து ஏவாக இருந்துச்சுன்னா, ஏவாக இருக்கிற பட்சத்தில் இன்புட் வேரியேஷன் ஆஃப் இன்புட்டோட எல்லா பாசிபிலிட்டிக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன. கரண்ட் ஸ்டேட் வந்து பியாக இருக்கிற பட்சத்தில் எல்லா இன்புட்ஸ் XYZல எல்லா பாசிபிலிட்டிக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன. கரண்ட் ஸ்டேட் சியாக இருக்கிற பட்சத்தில் இன்புட்டோட எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 3 டேப்லேஷன்லேயும் போட்டு. ஓகே, எல்லாமே கிளியராக டிஃபைன்ட் ஆகுதா, இல்லை ஏதாவது நாட் கிளியராக டிஃபைன்ட் ஆகுதா, ஏதாவது ஒரு ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட்டாக இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து எங்கேயாவது அன்கிளியர்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த டேப்லேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரம் ஸ்டேட் ஏலேருந்து பார்ப்போம். இங்கே இன்புட் வந்து XYZ 3 இன்புட் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம எல்லா காம்பினேஷனுமே வைக்கிறோம். ஓகே, 0 0 0லேருந்து 1 1 1 1 வரைக்கும் நமக்கு 8 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்புட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேட் டயக்ராம் பார்த்துக்கோம். ஸ்டேட் டயக்ராமில் கரண்ட் ஸ்டேட் ஏவாக இருக்கிற பட்சத்தில் y = 1 இருந்ததுன்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் ஏவாகவே இருக்குது. ஓகே, ஸோ y = 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, y = 1 இருக்கச்சில் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஏவா இருக்குது. எப்போ கரண்ட் ஸ்டேட் வந்து ஏவா இருக்கிறச்சில். ஓகே, ஸோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூவோ இல்லை ஜெட்டோட வேல்யூவோ அது கண்டுக்கிறதில்ல. ஓகே, ஸோ இது ரெண்டும் என்னவா வேணாலும் இருக்கலாம், டோன்ட் கேர். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூவையும் இசட்டோட வேல்யூவும் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி கண்டுக்கிறதில்ல. ஒய்யோட வேல்யூ 1 இருந்தாலே கரண்ட் ஸ்டேட் ஏவாக இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் ஏவாக தான் இருக்கும். நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ y = 1, இங்கே y = 1 இருக்குது இந்த 2 இடத்துல. அதே மாதிரி இங்கேயும் y = 1 இருக்குது. ஸோ எக்ஸு Z என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, எக்ஸ் இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. Z வந்து இங்கே 0 இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. y = 1னாலே ஸ்டேட் டயக்ராம் படி y = 1னாலே கரண்ட் ஸ்டேட் ஏவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஏ ஃபில் பண்ணிடுறோம். அடுத்தது x = 0, z = 1. கரண்ட் ஸ்டேட் ஏவாக இருக்கிற பட்சத்தில் இன்புட் வந்து x = 0, z = 1 இருக்கிறதுலையும் அது ஏக்கு தான் போகுது. x = 0, z = 1 இருக்கிறதுல அது ஏக்கு தான் போகுது. இங்கேயும் x = 0 இருக்குது, z = 1 இருக்குது, ஆனால் அது இங்கே ஏற்கனவே ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல மட்டும் ஏ வரும். ஓகே, ஸோ இதையும் எழுதியாச்சு. அடுத்தது என்னென்னா x = 0, y = 0, z = 0. ஓகே, ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பியாக இருக்குது. அது இந்த கண்டிஷனில் x = 0, y = 0, z = 0, இங்கே பி வரும். ஓகே, ஸோ அடுத்தது சிக்கு எப்போ போகும் அப்படின்னா x = 1, y = 0 இருக்கிற பட்சத்தில் கரண்ட் ஸ்டேட் ஏவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் சிக்கு போகுது. அந்த டைமில் ஜெட்டை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெட் என்னவாக இருந்தாலும் சரி, x = 1, y = 0 அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம் படி நெக்ஸ்ட் ஸ்டேட் சி. ஓகே, ஸோ x = 1, y = 0, x = 1, y = 0. ஸோ இந்த 2 இடத்துலையும் நமக்கு சி வரணும், நெக்ஸ்ட் ஸ்டேட் சியாக இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேப்லேஷன் பார்த்தோன்னா எல்லாமே கிளியர்லி டிஃபைன்ட். ஓகே, ஸோ கரண்ட் ஸ்டேட் ஏலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போகுது இந்த டேப்லேஷன் படி. ஓகே, ஸோ பாசிபிள் ஆஃப் அந்த XYZ இன்புட்டோட பல காம்பினேஷன்ஸ்க்கு என்ன காம்பினேஷன், என்ன பர்டிகுலர் இன்புட் அந்த சீக்வன்ஸில் என்ன இன்புட் கொடுத்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தான் சூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த ஏங்கிற ஸ்டேட்லேருந்து பல ஸ்டேட்டுக்கு போகிறது மாதிரியான கண்டிஷன் இங்கே உருவாகலை. ஸோ இது வந்து அன்ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டு. ஓகே, அல்லது கிளியர் டிஃபைன்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ ஃப்ரம் ஸ்டேட் பி பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டேட் பி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ y = 1 இருக்கச்சில்
கரண்ட் ஸ்டேட் பியாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் பியாக இருக்குது. ஓகே, ஒய் ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில் ஸோ இங்கே ஒய் ஈக்குவல் டு 1 இருக்குது, இங்கேயும் ஒய் ஈக்குவல் டு 1 இருக்குது. எக்ஸ் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் பற்றி நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல நமக்கு பி வந்துடும். ஓகே ரைட். அடுத்தது பியிலேருந்து எப்போ ஏக்கு போகும் அப்படின்னா இன்புட் ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் இசட் ஈக்குவல் டு 0 இருக்கிற பட்சத்தில் பியிலேருந்து ஏக்கு போகுது. எக்ஸை பற்றி ஒரி பண்ண வேண்டியது இல்லை. ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0 எங்கெல்லாம் இருக்குது? ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு இன்புட் கொடுக்கச்சில் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஏவாக இருக்குது. ஓகே, அடுத்தது சிக்கு எப்போ போகுதுன்னா ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில் சிக்கு போகுது. y equal to 0, z equal to 1, y equal to 0, z equal to 1. இந்த டைமில் சிக்கு போகுது. ஓகே, ஸோ இந்த டேபிள் படியும் நமக்கு அடுத்த டிரான்சிஷன் எல்லாமே ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இது என்ன சொல்லிடலாம்? அன்ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஸ்டேட் பியை பொறுத்த வரைக்கும், கரண்ட் ஸ்டேட் பியை பொறுத்த வரைக்கும் அதிலேருந்து வரக்கூடிய டிரான்சிஷன்ஸ் எல்லாமே பிரச்சனை கிடையாது. இப்போது ஸ்டேட் சிக்கு வருவோம். ஸ்டேட் சியில் z ஈக்குவல் டு 0 இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் சியாகவே இருக்குது. ஓகே, ஸோ அதை முதல்ல எழுதிக்கும் z ஈக்குவல் டு 0. அப்போ மற்ற ஸ்டேட்டை பற்றி வரி பண்ண வேண்டாம், மற்ற இன்புட்டை பற்றி வரி பண்ண வேண்டாம். எக்ஸ் பற்றியோ ஒய் பற்றியோ வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. z 0வாக இருக்குது, இங்கே 0வாக இருக்குது, z 0. ஓகே, இந்த இடத்துலலாம் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் என்னவாக இருக்குது? சியாக தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது சிலேருந்து பிக்கு எப்போ போகுதுன்னா ஒய் ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேட் பியாக இருக்குது. ஓகே, ஒய் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லேயும் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பியாக இருக்குது. ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது ஏக்கு எப்போ போகுதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 1 இருக்கச்சில் ஏக்கு போகுது. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1. இந்த டைம்லையும் ஏக்கு போகுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1. இந்த டைம்லையும் ஏக்கு போகுது. ஓகே, இதில் இந்த டைமில் பிரச்சனை இல்லை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1க்கு ஏக்கு போகிறது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆனால் இங்கே என்ன ஆகுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில் இந்த கண்டிஷனில் ஏற்கனவே பிக்கு போகும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். பட் இங்கே புதுசாக இன்னொரு ஸ்டேட்டும் உள்ள நுழையுது. ஓகே, அது என்னென்னா ஏக்கும் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே நெக்ஸ்ட் ஸ்டேட்டு இந்த காம்பினேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, z இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கச்சில் என்ன ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது முடிவு பண்ணலை. அதேமாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில் பிக்கு போகிறதா இல்லை ஏக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இங்கே உருவாகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆம்பிக்யூட்டி டெவலப் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் காம்பினேஷன், இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு கரண்ட் ஸ்டேட் சியாக இருக்கச்சில் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவா ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியப்படுத்தலை. அப்போது டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டேட் சி இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்டு, டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டேட் சி இஸ் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்டு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி, டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டேட் சி ஆர் ஆம்பிகுவஸ்லி டிஃபைன்ட். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறது மாதிரி தான் சீக்வென்ஷியல் சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளால் நமக்கு என்ன ஆன்சர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.